Hey guys, welcome to the People Samuel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய லாஸ்ட் பேட்ச் ஆஃப் மேங்கோஸ், ஆக்சுவலி இட்ஸ் டூ லேட் வீடியோ. என்னோடய லாஸ்ட் பேட்ச் ஆஃப் மேங்கோஸை வந்துட்டு நான் ஒரு மில்க் ஷேக்கை உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு மேங்கோஸ், பழுத்த மாம்பழம் தான் வந்துட்டு ஷாப் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வந்துட்டு ஒரு டம்ளர் நல்லா குளிர்ந்த பால், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த சில் மில்க் எடுத்திருக்கேன். அப்புறமா சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சியில் நான் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கிற மாம்பழம் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சர்க்கரை வேணாம், எனக்கு நேச்சுரல் ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்க்கரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் வந்துட்டு குளிர்ந்த பால் சொன்னேன் இல்லையா, அதுவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்க போகிறேன் இதை மிக்சியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு சில்லுன்னு குடிக்க பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இதை வந்துட்டு கிளாஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ கார்னிஷிங்காக நான் வந்துட்டு ஒரு சின்ன புதினா இலை யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான யம்மியான மேங்கோ மில்க் ஷேக், ஹெல்த்தி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூடவே செகண்ட் ரெசிபியாக மாதுளம்பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மாதுளம்பழம் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்த மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் சொன்ன மாதிரி சில்டு மில்க் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சர்க்கரை இங்கேயும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்துட்டு வெள்ளை மாதுளம்பழம், நம்ம சிவப்பு மாதுளம்பழம் கிடையாது. ஸோ நீங்கள் சிவப்பு மாதுளம்பழம்லையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் நம்ம மாதுளம் பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் மாதுளம்பழம் மட்டும் ஆட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட விதைகள் இருக்கும், அது கூட நான் பால் ஆட் பண்ணி அகெயின் ஒரு வாட்டி அடித்து அதோட ஜூஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி தனித்தனியாக அடித்து எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இது கூட வந்துட்டு எனக்கு ஸ்வீட்னஸ் பத்தலைங்கிறதுனால நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கலந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நான் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுலேயும் வந்துட்டு அந்த விதைகள் வந்துட்டு மாவு மாதிரி இருக்கும். அது நம்ம குடிக்கும் போது நம்ம தொண்டையில் வந்துட்டு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நான் செகண்ட் டைம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் எந்த ஒரு விதைகளுமே இல்லை. ஸோ நம்ம மாதுளம்பழ ஜூஸும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மில்க் ஷேக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2த்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். So, see you all in next video. Until then, it's bye from me.